முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை வளாகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். லாவண்யா, முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? தமிழக முதல்வருடைய உடல்நிலை தற்பொழுது சீராக இருப்பதாகவும் சீராக முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் நேற்று வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் மிக முக்கியமாக தமிழக முதல்வருக்கு இன்ஃபெக்ஷன் எனக்கூடிய தொற்று இருக்கும் காரணத்தினால் இதனை சீர் செய்வதற்கான பல்வேறு விதமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இதில் மிக முக்கியமாக ஆன்டிபயோட்டிக், அதாவது தொற்றினை தடுப்பதற்கான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் முதல்வருக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும், அதே போன்று ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட், அதாவது முதல்வருடைய இந்த தொற்றின் காரணமாக முதல்வருக்கு சுவாச இடர்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் அதனை சீர் செய்வதற்காக ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் எனக்கூடிய சுவாசத்திற்கான உதவி தமிழக முதல்வருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த தொற்றினை தவிர்ப்பதற்கு பல்வேறு விதமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த சிகிச்சைகளுக்கு தமிழக முதல்வருடைய உடல்நிலை முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சிகிச்சை தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனையில் நடைபெற்று வரும் காரணத்தினால் மேலும் சில நாட்களுக்கு தமிழக முதல்வர் அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த 22ஆம் தேதி காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைபாடு காரணமாக தமிழக முதல்வர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இதற்கு முன்னராக, அதாவது நேற்று இந்த செய்தி வெளியிடுவதற்கு முன்னராகவே லண்டனிலிருந்து சென்னை வந்திருந்த சிறப்பு மருத்துவர் முதல்வருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவ குழுவினருடன் ஆலோசனை மேற்கொண்டு முதல்வருக்கு இந்த தொற்றிற்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்குவது என்பது தொடர்பான ஒரு முழுமையான ஆய்வினை மேற்கொண்டார்கள். அந்த ஆய்விற்கு பின்னர் இதுபோன்ற சிகிச்சைகள் தற்பொழுது முதல்வருக்கு அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஷர்மிளா, முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு இன்னைக்கு யாரெல்லாம் வருகை தர இருக்கின்றனர் லாவண்யா? அதாவது அப்பல்லோ மருத்துவமனையில் தமிழக முதல்வர் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு முக்கிய பிரமுகர், அதே போன்று அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் என மருத்துவமனைக்கு அதிக அளவில் அதிமுகவை சார்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். இந்த நிலையில் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும், அதாவது குறிப்பாக தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவும் தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து கேட்டறிந்து சென்றார். அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அதே போன்று நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வந்திருந்தார். அதே போன்று சமத்துவ மக்கள் கட்சியை சார்ந்த சரத்குமார் ஆகியோர் தமிழக முதல்வரை சந்தித்து என்ன மாதிரியான சிகிச்சைகள் தமிழக முதல்வருக்கு வழங்கப்பட்டு வருகிறது, அவருடைய உடல்நிலை குறித்து அவ்வப்போது கேட்டறிந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றும் மற்ற கட்சிகள், அதாவது தமிழகத்தை சார்ந்த மற்ற கட்சியினர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இந்திய பிரதமரை நேரில் சந்தித்து காவிரி விவகாரம் தொடர்பாக பேச இருக்கிறார்கள். அதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று மருத்துவமனை வர இயலாத இருந்த போதிலும் தமிழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் இன்று மருத்துவமனை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்தும் என்ன மாதிரியான நடவடிக்கை அரசு சார்ந்து எடுக்க வேண்டும், அதாவது தமிழக முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் உரிய முறையில் செயல்படுவதற்கு என்ன மாதிரியான வேலைகள் செய்ய வேண்டும், அலுவல்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக தமிழக முதல்வரிடம் ஆலோசனையில் அமைச்சர்கள் பெருமக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஷர்மிளா, முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விரிவான தகவல்களை தந்தமைக்காக நன்றி லாவண்யா.